வணக்கம் நேர்களே, விஎல்ஸ் நரேஷன் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிறுகதை தெளிவு. எழுதியவர் தாமரை செந்தூர் பாண்டி. கதைக்குள்ள போலாமா? அம்மாவால் அந்த உண்மையை ஜீரணிக்கவே இயலவில்லை. அவளை அவனால் எப்படி ஏற்க துணியது? தான் தவமிருந்த பெற்ற ஒரே மகன் ரகு. அந்த ரகுவுக்கு அவள் ஆசையாய் 6-7 பெண்களை பார்த்து அந்த 6-7இல் எதை தள்ள எதை அல்ல என அலசி ஆய்ந்து கொண்டிருந்த வேளையில் அவன் சொல்லும் அந்த முடிவை அம்மாவால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அம்மாவுக்கு அமராவதி நல்லூர் அட்வொகேட் மகள் அகஸ்தியாவை பண்ணி வைக்கத்தான் ஆசை. அத்தனை அழகு அந்த பெண்ணுக்கு. மேல் படிப்பு படித்தவள். ஏகப்பட்ட சொத்துக்கு ஒரே வாரிசு அவள்தான். அவளை பெண் பார்க்கும் போதும் அவளை பார்த்து விட்டு வந்த போதும் அவன் மறுப்பெதும் சொல்லாமல் தானே இருந்தான். அதற்குள் ஏன் இப்படி ஒரு முடிவு? அது முடிவா? கேவலமான ஒரு வீழ்ச்சி அல்லவா? அந்த பெண்ணை குதிரைப்படை கொள்ளையர்கள் வந்து ஊரை கொளுத்தி கொள்ளையடித்த போது பட்ட பகலில் பலர் முன் வைத்து அலற அலற திமிர ஒரு கொள்ளைக்கார முரடன் கற்பழித்து தெருவில் போட்டுவிட்டு போனது ஊரறிந்த விஷயம். அந்த பெண் கெடுக்கப்பட்டாள் என்பதை தீர்ந்த பெண் அந்த வீட்டு பக்கமே கல்யாணம் பேசி யாரும் கால் எடுத்து வைக்காமல் ஒதுங்கி வந்து கொண்டிருப்பது அந்த வட்டாரத்திற்கே பிரசித்தம். அப்படி இருந்தும் அப்படி ஒரு முடிவை அவனால் எப்படி எடுக்க முடிந்தது? அதோ அதோ அம்மா முன்னால் தைரியமாக சொல்லிவிட்டு தலை கவிழ்ந்து நிற்கிறானே, அதுதான் அவனால் எப்படி சாத்தியமாயிற்று? அம்மாவிற்கு தாங்க இயலவில்லை. ரகு, என்னம்மா, நீ அந்த பொண்ணை தான் கட்டிக்கிறதா தீர்மானமே பண்ணிட்டியா? ஆமாம்மா. இந்த முடிவை மாற்றவே முடியாதா? முடியாதும்மா. ஏண்டா? ஏன்? அவ மேல காதலா உனக்கு? காதலா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. பின்ன கடமை. என்னடா கடமை? அவ உன் முறை பொண்ணா? இல்லை, இந்த ஊர் பொண்ணு. இந்த ஊரில் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் முன்னின்ற ஒரு பெரிய மனிதரோட பெண். அவர் வீட்டை கொள்ளையடிக்க வந்த கொள்ளைக்காரங்க நம்மூர் ஜனங்களோட கோழைத்தனத்தையும் பயந்தாங்கொள்ளி மனப்போக்கையும் சுயநலத்தையும் பயன்படுத்தி பல பேரறிய ஒண்ணுமே தெரியாத அப்பாவி பெண்ணை கெடுத்துட்டு போயிட்டாங்க. அவளுக்கு ஆறுதல் சொல்ல முன் வராதவங்க அவளுக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்றதுக்கு தயாராகி விட்டதை நினைச்சு தற்கொலைக்கு துணிஞ்சிட்ட நேரம் நான் தான் தடுத்தேன். நிச்சயம் அவளுக்கு வாழ்க்கை உண்டுன்னு சொன்னேன். அந்த கடமை தான். கடமைன்னா காசு பணத்தை கொடு, சந்தோஷப்படுறேன். ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியே, அது நியாயமா? நியாயம்னு நான் நினைக்கிறேம்மா. டேய், அமராவதி நல்லூர் பெண்ணுக்கிட்ட அழகு இல்லைன்னு நினைக்கிறியா? அழகு அந்த பெண்ணுக்கிட்ட அடிமைப்பட்டு கிடக்குமா? ஆசை இல்லைன்னு ஒதுங்குறியா? என்கிட்டயே அந்த கேள்வி கேட்குறீங்க? பின்ன உனக்கு நான் சொல்றது புரியாது. என்னடா புரியாது? அம்மா, உன் பாணிலேயே ஒரு விஷயம் பேசட்டுமா? என்ன பேசிடுவ? பேசுடா. அந்த அட்வொகேட் மகளுக்கு ஏற்கனவே ஒரு வரனை நிச்சயித்தோம் கல்யாணம் நினைக்காம நின்று போனது தெரியும் உனக்கு. அதனால என்னடா? பொண்ணை குறை சொல்லி வரன் வீட்டார் கல்யாணத்தை நிறுத்தலடா. வரன் நல்லவே இல்லைன்னு பொண்ணோட தகப்பனார் தான் நிறுத்தினாராம். தெரியுமா? தெரியும். பின்ன என்னடா பேசுவ? அந்த பொண்ணு என்னைக்காவது தனக்கு நிச்சயிக்கப்பட்ட வரனை பற்றி நினைச்சு அவனோட இப்படி வாழணும், அப்படி பேசணும், குடும்பம் எப்படி நடத்தணும், குழந்தை எத்தனை பெற்றுக்கணும்லாம் கற்பனை பண்ணி மானசீகமா வாழ்ந்து பார்த்துருப்பா இல்லையா? இது என்னடா பேச்சு? அப்படி பார்த்தா இந்த உலகத்துல எந்த பெண்ணடா நம்ம கண்டெடுக்கிறது? நான் தான் கண்டெடுத்துட்டனே. யார? பலரையே கெடுத்துட்டு கெட்டு போனாலே அவளையா? தூ. அம்மா, அவள் கெட்டு போனவள்னு நீ நினைக்கிறியா? அது தானேடா உண்மை. அம்மா, அவ யாரோ ஊர் தெரியாத பேர் தெரியாத முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவனால என்ன நடக்கிறதுன்ற உணர்வே இல்லாம கெடுக்கப்பட்டிருக்காமா, துன்பப்படுத்தப்பட்டிருக்கா. என்னடா பேத்தல் இது? அறிவாளால வெட்டினானா இல்ல சவுக்கால் அடிச்சனா? துன்பப்படுத்திட்டான்னு சொல்ற? இவ்வளவுதான் கற்பழிச்சுட்டானேடா. கற்பழிச்சுட்டானா? அப்படின்னா அந்த பொண்ணோட கற்பு எங்கம்மா இருக்கு? ஒவ்வொரு பொண்ணுக்கும் கற்பு எங்கம்மா பார்சல் போட்டு கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு? கற்புங்கிறது மனசறிஞ்ச நிலைதானே தவிர உடல் அறிஞ்ச விஷயம் இல்லம்மா. அந்த பெண் மனசால அவனை தொட்டதும் இல்லை. வேற எவன் முன்னாலையும் கல்யாண பொண்ணா
ஆசைகளை தேக்கி வச்சுக்கிட்டு இவன் தான் என் கணவனா வரணும்னு கற்பனை பண்ணி பார்க்கல. அலங்காரம் பண்ணி நின்னதும் இல்ல. புலம்பறியா ரகு? புலம்பலமா? உனக்கு புரியல, அவ்வளவுதான். என்னடா புரியணும் எனக்கு? அந்த பொண்ணு கற்பழியாதவங்கன்றது, கனவுல கூட ஒரு ஆண்மகனை நினைக்காதவன்றது. வெட்க கேடுடா, வெட்க கேடு. இன்னுமா அவளை கற்பழியாத கண்ணி கழியாதவன்னு சொல்ற? அம்மா, என்னடா? உனக்கு ஒரு முறை டாக்டர் தனசேகரன் ஆபரேஷன் பண்ணி இறந்து போன குழந்தைய வெளியெடுத்தாருன்னு சொல்லல? ஆமாண்டா, அந்த புள்ளியாவது உயிரோட இருந்திருந்தா நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். அம்மா, உனக்கு ஆபரேஷன் செய்தது ஒரு ஆண் பிள்ளை தானே? அவர் டாக்டர்டா. டாக்டர் தான். அவர் உன் வயிற்றையும் நான் சொல்ல வேண்டாம். ஏய், அவர் டாக்டர், நான் நோயாளி. என் அனஸ்தேசியா கொடுத்துட்டு தான் ஆப்ரேட் பண்ணினாரு. சோ நீ மயக்கமாக்கிட்ட. உன் மனசரிய டாக்டர் உனக்கு எதை செய்யறாங்கன்னு நினைப்பில்ல இல்லையா? நிச்சயமா. அத மாதிரி தாம்மா அவளும். நீ நோயாளியா இருந்த, அவள் திக்கற்றவளா இருந்தா. அவர் டாக்டரா இருந்து வைத்தியம் பண்ணாரு. அவன் ஈரம் இல்லாத கொடியவனா இருந்து அவள் உடம்பன் தன் வேட்கைய தனிச்சுக்கிட்டான். அவ்வளவுதாம்மா. டேய் அம்மா, பஸ்ல போறப்ப எவனோ குடும்ப பெண்களை எல்லாம் இடிக்கிறான், உரசறான். அதனால அவங்கெல்லாம் கெட்டு போயிட்டாங்கன்னா என்னம்மா அர்த்தம்? ரகு! அம்மா சிந்தனைக்குள் குப்பர விழுந்து கிடப்பது அவள் அழைப்பில் தெரிந்தது. நகர்ந்தான் ரகு. அம்மாவிற்கு அவன் செய்த தர்க்கங்கள் திரை காட்சிகளாக வந்து கண் சிமிட்டின. அவன் சொல்றது தப்புன்னு இருக்குது. கொஞ்சம் யோசிச்சா எல்லாம் சரின்னு தான் படுது. வாய்க்குள் முணுமுணுத்து கொண்ட அம்மாவின் மனதில் ஒரு மேகமூட்டம் விலகி தெளிவு பிறந்தது. ரகு, என்னம்மா? இந்த ஊரை வியக்கிற மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ண போற. அந்த பெண் வீட்டுக்கு போகணும். இப்பவே போயாகணும். அம்மாவையே பார்த்து கொண்டு நின்றான் ரகு. இத்துடன் தெளிவு கதை முற்றம். நாளை மீண்டும் சந்திப்போம்.